வணக்கம் யோகம் ட்ரெண்ட்ஸ் நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். இந்த டிஜிட்டல் மினிமலிசத்துல 5 பார்ட் இருக்குங்க. அது ஒவ்வொன்றா பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஓவர்லோட் என்றால் என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். 2 பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அடிஷன் என்றால் என்ன, வாட் இஸ் த டிஜிட்டல் மினிமலிசம், டிஜிட்டல் மினிமலிசம் என்றால் என்ன, ஹவு டு டிஜிட்டல் மினிமலைஸ், அதாவது டிஜிட்டல் மினிமலைஸ் எப்படி நம்ம ஆகிறது, அதை பத்தி பார்க்க போறோம். 5வது பார்ட் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் சேஞ்ச் யுவர் ஸ்டோரி. அதாவது இந்த டிஜிட்டல் மினிமலைஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குங்க. அது எப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த டிஜிட்டல் ஓவர்லோட் என்றால் என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். இந்த டிஜிட்டல் ஓவர்லோடுங்கிறது நீங்க எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதை பத்தி குறிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 6.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா யூடியூப் யூஸ் பண்றோம், 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. இப்படி நம்மளுடைய லைஃப்ல முக்காவாசி நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சோசியல் மீடியா மூலியம் பாத்தீங்கன்னா நம்ம நேரத்தை கழிக்கிறோங்க. மொபைல் போனை வந்து யாருமே தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அதை பொறுத்தாங்க இருக்கு. நீங்க மொபைல் போன்ல வந்து ஓவரா ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்க நேரத்தை வந்து அதிகமா வீணாக்குறீங்கன்னு அர்த்தங்க. டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் போனை யூஸ் பண்றதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா லோவா இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள் பாத்தீங்கன்னா கெட்டு போகுங்க. நீங்க தூங்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கெட்டு போகுங்க. டோபமைன் வந்து உங்க மைண்ட்ல வந்து அதிக அளவு சுரக்க ஆரம்பிக்குங்க. டோபமைன் வந்து மைண்ட்ல கம்மியா தான் சுரக்கணுங்க. அதாவது மீடியம் லெவல்ல தான் இருக்கணும். நீங்க தொடர்ந்து மொபைல் போனை யூஸ் பண்றதுனால உங்களுடைய மைண்ட் வந்து அடிஷன் ஆயிருங்க. அப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா டோபமைன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம போகுங்க. அன்னெசெசரி கம்பாரிசன் ஆகுங்க. ரியல் லைஃப் சேஞ்ச் ஆகுங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மினிமலிசம்ங்க. அடுத்து வாட் இஸ் த டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். டிஜிட்டல் மினிமலிசம்ங்கிறது நீங்க சோசியல் மீடியாவில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி விடுபட்டு உங்களுடைய ரியல் லைஃப் வந்து எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்களும் ஒரு டிஜிட்டல் மினிமலிஸ்டா ஆகலாங்க. அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 5 ஸ்டெப்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதிய விஷயங்களை நீங்க பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிக்ளரேட்டர், அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கணுங்க. யூஸ்லெஸ் ஆப், அதாவது உங்க செல்ல வந்து தேவையில்லாத ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உடனே டெலீட் பண்ண ஆரம்பிங்க. ஒரே ஒரு சோசியல் மீடியா ஆப் அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஆப் ஐகானை வந்து ஹிடன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனை வந்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதாவது நீங்க பெட்ரூம் குள்ள போனாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம், டைனிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மொபைல் ஸ்கிரீன் வந்து அதிக நேரம் பயன்படுத்த ஆரம்பிக்காதீங்க. 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் போனை வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஆல் நோட்டிபிகேஷன் வந்து ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து மியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. முக்கியமான கால் மட்டும் நீங்க அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 4வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா டைம் வந்து நீங்க பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது மார்னிங் பாத்தீங்கன்னா 8 மணில இருந்து 11 மணி வரையும் பாத்தீங்கன்னா நோ போன், எந்த ஒரு ஃபோனுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. அந்த டைம் வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6 to 8 பாத்தீங்கன்னா ஆஃப்லைன். அந்த 6 மணில இருந்து 8 மணி வரையும் பாத்தீங்கன்னா ரீடிங் பண்ணுங்க, ரைட்டிங் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து க்ரோத் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சண்டே டிஜிட்டல் ஃபாஸ்டிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து மொபைல் போன் இல்லாம விரதம் இருக்க ஆரம்பிங்க. மொபைல் போன் ஒரு நாள் ஃபுல்லா இல்லாம எப்படி உங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் த ஹேபிட்ங்க. அதாவது இந்த ரீப்ளேஸ் த ஹேபிட்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ரொட்டீனான விஷயங்களை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க, ஜர்னலிங் பண்ண ஆரம்பிங்க, ரீடிங் பண்ண ஆரம்பிங்க. இது பண்றதுனால பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியேற ஆரம்பிப்பீங்க. நிறைய புதிய உலகத்தை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து 5வது பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் சேஞ்ச் ஸ்டோரிங்க. இந்த மினிமலிசத்தை பயன்படுத்தி நிறைய பேரோட லைஃப் வந்து மாறிக்குங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ராஜுங்கிற ஒரு ஃப்ரீலான்சர் பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் ஃப்ரீயா இருக்குங்க. அந்த 4 மணி நேரத்தை வந்து அவர் எப்படி பயன்படுத்துறாரு பாத்தீங்கன்னா he started the journaling. அதாவது நிறைய பத்திரிகை இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய படிச்சு நிறைய growth பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லான்ச் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அதாவது அவருடைய லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அவரு நிறைய இந்த பத்திரிகைகள் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் முக்கியமான விஷயங்களை மட்டும் படிச்சு நிறைய growth பண்ணி ஆரம்பிச்சு அவருடைய லைஃப்ல
வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, பதட்டம் குறையுதுங்க. இப்படி நாமளும் மொபைல் போனை யூஸ் பண்ணாம இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பெரிய இடத்துக்கு போகுங்க. என்ன நான் சொன்ன இந்த டிஜிட்டல் மினிமலிசம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதை பயன்படுத்தி உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க நிறைய கடைகளை ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தி வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். மதுரை நான் உங்கள் கோபாலன். நன்றி.